எதுக்கு பெண்களுடைய தாலி அறக்கணும்? எதுக்கு மூக்குத்தியை கட்டணும்? எதுக்கு தோடை கட்டணும்? எதுக்கு கொலுசை கட்டணும்? இது வட இந்தியாவில் பீகாரில் நடக்குதா? உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா? ராஜஸ்தானில் நடக்குதா? மத்திய பிரதேசத்தில் நடக்குதா? டெல்லியில் நடக்குதா? தமிழர்கள் மிகவும் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள். கண்ணேற்கால கட்டிய மனைவி போய் தாலி கட்ட அன்னைக்கு தேர்வு எழுது போனா தாலி அறுக்குறீங்க, கொலுசு அவுக்குறீங்க. இது எல்லாம் கூடாது. இது போன்று பலவிதமான கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு உரிமையை, கல்வி உரிமையை, தொழிலாளர் உரிமையை, விவசாய உரிமையை, மாணவர் உரிமையை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழிப்பாக இருந்து முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை அவருடைய சித்தாந்தத்திற்கு, அவருடைய கருத்திலுக்கு ஏற்ற மாநிலமாக இதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் கச்சிதமாக திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுத்து தமிழ்நாடு, தமிழர் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலும் இந்த நீட்டு தேர்வு உள்பட தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் நம்ம இந்த நீட்டுக்கு ஒரே நிவாரணம் என்ன தெரியுமா? நீங்க அது ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கான உரிமையை பெறணும். இனி திமுக தலைமையில் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது முதல் வேலையாக ஒன்றிய அரசு எதையெல்லாம் நம்மிடமிருந்து பறித்ததோ அதை நமக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து பல்வேறு கருத்துக்களை, ஆலோசனைகளையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் மிக சரியான ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டத்தை நடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நன்றி கொள்ளி, அதே மாதிரி நன்றி சொல்லி, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை உச்சநீதிமன்றத்தில் பெற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் நான் நன்றி கூறுகிறேன்.